தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மீடியா எல்லாமே பரபரப்பா இருக்கு. என்னன்னா, செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கோபிச்செட்டிப்பாளையத்துடைய எம்எல்ஏ செங்கோட்டையன், அவர் தாவேகாவில் அதாவது விஜய் கட்சி தமிழக வெற்றிக் கழகம். அந்த தாவேகாவில் இணையவிருக்கிறார் அப்படின்றது தான் வந்துட்டு பரபரப்பு செய்தி. இது நேத்திலிருந்து இந்த செய்தி உருண்டுகிட்டு இருக்கு. இந்த செய்தியின் அடிப்படையில தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பரபரப்பு மேலும் கூடியது. இன்றைக்கு சென்னை வந்த செங்கோட்டையன் நேர அப்பாவு நம்ம ஐஸ்ரூட் அப்பாவுவை சென்று சந்திக்கிறார். அப்பாவு சந்தித்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுக்கிறார். ஏன்னா, அவர் வந்து அதிமுகவுடைய எம்எல்ஏவாக இருக்கின்ற நிலையில, அவர் இன்னொரு கட்சிக்கு போறார் அப்படின்னா, கட்சித்தாவல் சட்டம்லாம் இருக்கு அப்படின்ற காரணத்தினால, அவர் வந்து அவருடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்தார். அதுவரையில் பிரச்சனை இல்லை. ஆனால், இங்கு தான் பரபரப்பு தொற்றிக் கொள்கிறது. என்ன அப்படின்னா, செங்கோட்டையனை பார்ப்பதற்கு அந்த செக்ரட்டேரியட்ல அசெம்பிளி வளாகத்திலேயே பார்த்தீங்கன்னாக்க, இவரு ஸ்பீக்கர பார்த்துட்டு குடுத்துட்டு வரும்பொழுதே, சேகர் பாபு நம்ம பேட்ட ரவுடி சேகர் பாபு, அவர் அங்க விரைகிறார். அவர் செங்கோட்டையனை பார்த்து பேசுறார் அப்படின்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. ஏற்கனவே நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த வரலாறு என்ன அப்படின்ட்டு. செங்கோட்டையன் நீக்கப்பட்டதற்கான காரணம், அவர் வந்துட்டு அ கட்சியிலிருந்து ஏற்கனவே நீக்கப்பட்டிருக்கின்ற பன்னீர்செல்வம், அது மட்டும் இல்லாமல் தினகரன் போன்றவர்களோட தொடர்பில் வைத்துக் கொண்டதோடு அல்லாமல், அவர்களை வைத்துக்கொண்டு கெடு வைத்தது அப்படின்ற மாரியான விஷயங்கள் எல்லாம் ஈடுபட்டதுனால, அது கட்சி விரோத போக்காக கருதப்பட்டு அவர் வந்து கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். இன்னும் சொல்லணும்னாக்க, செங்கோட்டையன் வந்துட்டு கடந்த 1½ ஆண்டுகளாகவே அவர் ஓரங்காட்டப்பட்ட நிலையில தான் அவர் இருந்தார்ன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, அந்த பகுதியில அதாவது கோபி பகுதியில வந்துட்டு அவருடைய ஆதரவாளர்களுக்கு தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு நிர்பந்தித்துக் கொண்டிருந்தார். பிரச்சனை என்னன்னாக்கா, அவருடைய ஆதரவாளர்கள் அவருடைய சமகாலத்தில் வந்தவர்கள். அதாவது இவரைப் போலவே 50 ஆண்டுகள் அரசியல் பயணம் செய்தவர்கள், 40 ஆண்டுகளில் அரசியல் பயணம் செய்தவர்கள், 30 ஆண்டுகள் அரசியல் பயணம் செய்தவர்கள் அப்படின்னு இருக்காங்க. இவர்களுடைய அனுபவத்தை யாரும் குறை சொல்ல முடியாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, பூத் லெவல்ல நீங்க போடணும் அப்படின்னும்போது ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. அதிமுகவுல. அதுவும் முக்கியமாக இந்த தேர்தலை மனதில் கொண்டு ஒரு முடிவெடுக்கப்படுகிறது. அது என்னன்னா, பூத் பொறுப்பாளர்கள்ன்னு போடுறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து பெரும்பாலும் இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படிதான் இருக்கணும் அப்படின்னு வயது வரம்பு நிர்ணயிக்கப்பட்டு, அதன் அடிப்படையில அவங்க நியமிக்கிறாங்க. அப்படி நியமிக்கும்போது, அது மட்டும் இல்லாமல் கட்சியில் புதிய பொறுப்புகளில் நியமிக்கும் பொழுது, அவருடைய ஆதரவாளர்கள் என்று அவர் பரிந்துரை செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அவருடைய ஒத்த வயதில் இருக்கிறார்கள். ஏன்னா செங்கோட்டையனுக்கு 70, 77 வயதுன்னு வச்சுக்கோங்க. அவருடைய சீடர்கள்ன்னு பார்க்கப்பட்டவர்கள்ன்னு வச்சுட்டா கூட, அவங்கலாம் 60, 65 இந்த வயதில இருக்காங்க. இவங்கள வச்சு நீங்க தேர்தல் சமயத்தில எப்படி நீங்க வேலை வாங்குவீங்க? பூத் லெவல்ல. அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்து அங்க ஓடிக்கொண்டே இருந்தது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால், அது ஒரு உட்கட்சி பிரச்சனைன்னே சொல்லலாம். அதாவது செங்கோட்டையின் ஆதரவாளர்களும், செங்கோட்டையினால் ஓரங்கட்டப்பட்டவர்களும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்கு நடுவுல நடந்த பிரச்சனை. இந்த பிரச்சனையில அவருக்கு ஒரு ஈகோ கிளாஷ் வருது. அந்த ஈகோ என்னன்னாக்க, எடப்பாடி பழனிசாமி நம்மோட ஜூனியரா இருந்தவர் தானே. இன்னைக்கு வந்து அவர் பொதுச் செயலரா வந்துட்டாரு. அவருக்கு கீழ நம்ம வேலை செய்யணுமா? அவர் சொல்றத நாம கேட்கணுமா? அப்படின்னு ஒரு திடீர் ஞானோதயம் இவருக்கு வந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட உடனே, அதுவரையில் ஓரங்கட்டு வைக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன், செல்வி ஜெயலலிதா அவர்களால் ஓரங்கட்டப்பட்டு இருந்த செங்கோட்டையன், அமைச்சராக நியமிக்கப்பட்ட பொழுது, அப்போ அவருக்கு தோணல. என்னோட ஜூனியரா இருந்தவர் தானே எடப்பாடி பழனிசாமி, அவருக்கு கீழ நான் வேலை செய்யணுமான்னு அப்ப தோணல. ஏன்னா, அப்ப அமைச்சர் பதவி என்பது தேவைப்பட்டது. அதனால் வாயை பொத்திக்கொண்டு அங்கே இருந்தார். இப்போ அந்த பதவி இல்ல அப்படின்ற ஒரு நிலையில ஒரு எம்எல்ஏங்கிற நிலையில அவர் இருக்கும் பொழுது, அவருடைய மாவட்டத்திலேயே இந்த பதவிகள்லாம் வந்து இளைஞர்களுக்கு வழங்கப்படும் பொழுது, அவருடைய டாமினேஷன் என்பது அடிபட்டு போகிறது அப்படின்ற ஒரு நிலையில தான் அவர் எதிர்ப்பு குரலை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறார். அது பேச ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில என்ன ஆகுது, தலைமைக்கு கெடு வைக்கின்ற அளவுக்கு அது போகுது. அது போகும்பொழுதே என்ன பண்றாருனாக்க, அவர் சில நபர்களிடம் பேசி வைத்துக் கொள்கிறார். அது என்னன்னா சசிகலா குடும்பம். அடுத்தது இன்னொரு வேலை பண்றார். பன்னீர்செல்வம் செய்த அதே தவறு. அது என்னன்னா அதிமுக என்கிற கட்சிக்குள்ள ஒரு பிரச்சனைன்னா, அதிமுகன்ட்டு இல்ல. எந்த பொதுவாவே எந்த கட்சியா வேணா இருக்கட்டுமே. அதற்கான தீர்வு என்பது அந்த கட்சிக்குள் தான் நம்ம இருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு பன்னீர்செல்வத்திற்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஒரு பிரச்சனைன்னு வைங்க. அப்போ என்ன பண்ணணும்? 2 பேருக்குள்ள யாருக்கு நெறைய செல்வாக்கு இருக்கு அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்போ அந்த நிர்பந்தம் ஏற்படும் பொழுது என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் இயற்கையா, இயல்பா செய்யக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்னா,
அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் தங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி காட்டுவது. இந்த பாருங்க எனக்கு இவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படின்ட்டு. அவங்க இருதரப்பு அவங்களுக்கு அவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னுவாங்க. இதுக்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா தேர்தல் ஆணையமே ஒரு சில விதிகளை வச்சிருக்கு. தேர்தல் ஆணையம் விதிகள் என்பதை விட கட்சி விதிகள் என்பதனை பின்பற்றப்படுகிறதா அப்படின்றத தேர்தல் ஆணையம் பார்க்கும். அப்படி தான் வந்து பொதுக்குழு, செயற்குழு இதெல்லாம் கூடி இதை பற்றியான முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உடன்பாடு இல்லை நிலைமையில் நீதிமன்றத்துக்கு போய் அது கீழ் நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம்னு போய் இதில் ஒரு தீர்வு வந்து இன்றைக்கி வந்து பொதுச்செயலாளராக அவர் வந்து அமர்ந்து விட்டார். இப்போ இவங்க சிவில் கோர்ட்டில் போட்டிருக்கோன்னு சொல்லி உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு பயனும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதை ஒரு பக்கம் வைப்போம். செங்கோட்டையனுக்கு உண்மையிலேயே பிரச்சனை என்றால் கட்சிக்குள்ளே இருந்து அவர் அதை தீர்த்திருக்க வேண்டும், அல்லது அவருடைய செல்வாக்கை கட்சிக்குள்ளே இருந்து அவர் காண்பித்திருக்க வேண்டும். அவரால் அது முடியலை. முடியாத பட்சத்தில் தீர்வை எங்கே கொண்டு போய் தேடுகிறார் என்றால் பாஜக தலைமையிடம் தேடுகிறார். இங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு ஒரு மதிப்பு என்பது எப்படி வரும்னா அந்த கட்சியுடைய செல்வாக்கை வைத்துத்தான் அந்த மதிப்பு என்பது இருக்கும். இப்போ உதாரணத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஏன் வந்து மத்தியில் அமித்ஷா அவர்கள் மத்தியிலாக இருக்கட்டும், மோடி அவர்கள் மத்தியிலாக இருக்கட்டும் ஏன் மதிப்பு வருகிறது அப்படின்னா அவர் தனித்துவத்துடன் இயங்குகிறார். எந்த தலைவர் தனித்துவத்துடன் இயங்குகிறார்களோ அவர்கள் மீது தான் இவர்களுக்கு ஒரு பாசம் வரும். ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி தலைவர் மேலே பாசம் வைக்க வேண்டிய அவசியம் என்ன வருது? பாஜகவுக்கு அதிமுக மேலே என்ன பாசம் இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. அதிமுகவுக்கு பாஜக மேலே என்ன பாசம் இருக்க போகுது? ஒன்றும் கிடையாது. அப்படி பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே இன்னொரு கட்சி மேலே பாசமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சியால் நமக்கு என்ன ஆதாயம், நம்மால் அவர்களுக்கு என்ன ஆதாயம், இதை மட்டும்தான் வந்து அவங்க 2 பேருமே பரஸ்பரம் பார்ப்பாங்க. அப்படின்னும் பொழுது உன்னுடைய கட்சியுடைய உள் விவகாரத்தில் உன்னுடைய பிரச்சனையை தீர்த்து வைப்பது அமித்ஷாவுடைய வேலை இல்லை. இதை பன்னீர்செல்வம் புரிந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட அவருக்கு 6 ஆண்டுகள் தேவைப்பட்டது. இதை இன்றைக்கு பன்னீர்செல்வத்தை பார்த்தாவது கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். யார்? நம்ம செங்கோட்டையன். நீங்கள் அங்கே போய் அவங்கள்ட்ட போய் கெஞ்சிட்டு நின்றீங்கன்னா நீங்கள் ஒரு வீக் லீடராக தெரிவீர்கள். அப்படி ஒரு வீக் பர்சனாலிட்டியாக இருக்கக்கூடிய பலவீனமான ஒரு அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவர்களை அவர்கள் பரிதாபம் வேண்டுமானால் படுவார்களே தவிர்த்து அவர்கள் உங்களிடம் வந்து உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் அல்லது உங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அவர்கள் நினைக்க மாட்டார்கள். ஏன்னா உன்னால் உன்னுடைய கட்சியிலேயே செல்வாக்கு செலுத்த முடியலன்னா உன்னால் அவர்களுக்கு என்ன பயன்? வேணும்னா பாஜகவில் சேர்ந்துக்க, உன்னைக்கும் காவி துண்டு போட்டு விட்ற, வந்து எங்களோட இருந்து என் கட்சியில் ஒரு பொறுப்பில் இருந்துக்க. அந்த மாதிரி நிறைய பேர். இப்போ நயினார் நாகேந்திரன் அந்த கட்சிக்கு போனார் அதிமுகவிலிருந்து. இன்றைக்கி வந்து மாநில தலைவராக உயர்ந்து நிற்கிறாரு. இந்த கட்சியிலிருந்து போன மற்ற தலைவர்களும் 2-3 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் அங்கே வந்து பொறுப்புகளில் இருக்காங்க. அந்த மாதிரி இப்படி தான் அவங்க பார்ப்பாங்க. உதாரணத்துக்கு திமுகவில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்கக்கூடியவர்கள் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. 3/4 பேர் அப்படி தான் இருக்காங்க. இதை திமுககாரங்களே பொறுங்குறாங்க. என்னடா இது, நம்ம வந்து காலங்காலமாக கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவனுங்க என்னடான்னா அங்கே அதிமுக இருக்காங்க, அதிமுக இருக்கோன்றதை வைத்துக்கொண்டே இங்கே வந்துடுறாங்களே. இப்போ சேகர் பாபு எடுத்துக்கோங்க, அங்கே போய் தொங்குன்னு தொங்குறாரு. இதை திரைமறைவில் திமுக செய்திருக்க முடியுமா என்றால் செய்திருக்க முடியும். ஸ்டாலின் வந்து ஒரு ஃபோன் போட்டு செங்கோட்டையன்ட்ட பேசியிருக்க முடியாதா திரைமறைவில்? இல்லை சேகர்பாபு ஃபோனில் பேசியிருக்க முடியாதா செங்கோட்டையன்ட்ட? இல்லை இவர்கள் யாருமே தெரியாமல் அவர் போய் நேராக அவர் வீட்டில் போய் பார்த்துருக்க முடியாதா? ஆனால் இது எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் அது செய்கிறாங்க. பார்த்தீங்களா? எதுக்காக அப்படின்னா செங்கோட்டையன் எந்த பக்கம் வேண்டுமானாலும் செல்வார் அப்படின்றத படம் போட்டு காண்பிப்பதற்கு திமுக போடுகின்ற நாடகம். இப்போ என்ன, செங்கோட்டையனை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? பாஜகட்ட போகிற, நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்ததுன்னு சொல்கிற, அமித்ஷா அவர்களை சந்தித்ததுன்னு சொல்கிற, அதிமுகவில் எனக்கு உரிமை இருக்குது, என்னை யாரும் நீக்க முடியாதுன்ற, அதிமுக தலைமைக்கே கெடு வைக்கிறேன்ற, அதுக்கப்புறம் இப்போ நேற்றுக்கு வந்த கட்சி விஜய் கட்சிக்கு போகிறேன் அப்படின்னு நீ போகிறதுக்கு ஒரு முடிவை எடுத்துகிட்ட, சரி அங்கே போகணுமா போக வேண்டியது தானே. ஆனால் என்ன பண்ணுற நீ, அதனோட திமுககாரங்க பேசும்பொழுது அதற்கும் செவிமடுக்கிற. அப்போ என்னென்னா உனக்கான டிமாண்ட் இருக்கிறது போல நீ காமிச்சிக்கிற. ஆனால் உண்மை என்னென்னா ஒரு கட்சிக்கு போய் சேரக்கூடியவன், அது எந்த கட்சியாவனா இருக்கட்டும், அது அவங்களுடைய உரிமை. அதாவது செங்கோட்டையன் நமக்கு வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோம். செங்கோட்டையன் வேண்டாம்னு முடிவு பண்ணி அவரை வெளியேற்றதுக்கு அப்புறம் அவர் எங்கே போனால் நமக்கு என்ன? இந்த கட்சிக்குள் இருந்தே சென்றார் என்றால் அப்போ நம்ம வந்து அவரை துரோகின்னு சொல்லலாம், அவர் மேலே அவர் செய்தது துரோகம்னு சொல்லலாம். ஆனால் அவரை கட்சியில் விட்டு வெளியேற்றிய பின்னர் அவர் எங்கே வேணாலும் போகலாம். திமுகவுக்கு போகலாம், காங்கிரஸுக்கு போகலாம், பாஜகவுக்கு போகலாம், ஏன் ஓபிஎஸோட போய் சேரலாம், தினகரன் கட்சியில் போய் சேரலாம், எங்கே வேண்டுமானாலும் அவர் செல்லலாம். அது நம்மளுடைய பிரச்சனையே கிடையாது.
அது செங்கோட்டையனுடைய பிரச்சனை. இப்போ அதிமுகவிலே பார்த்தீங்கன்னாக்க சிவசேகர் கட்சி கொடியை வைத்துக்கொண்டே வந்து திமுக பொதுக்குழுவில் போய் கலந்துக்கிட்டார். அதிமுக கொடி பொருத்திய காரில் இருந்தபடியே எம்எல்ஏவாக இருக்கும் பொழுதே அவர் போய் அங்கே கலந்துக்கிட்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அமைச்சராக இருந்த நபர் தேசிய கொடி பொருத்திய காரில் அமைச்சராக இருக்கும் பொழுதே கோபாலபுரத்தில் போய் கருணாநிதியை சந்தித்து அந்த கட்சியில் சேர்ந்த வரலாறு எல்லாம் இருக்குது. 2010 முத்துசாமி, அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான நபர் என்று பார்க்கப்பட்டவர். அப்படிப்பட்ட முத்துசாமி வந்து இது போறாரு. நம்பவே இல்லை இவங்க. செயற்குழு கூட்டத்திலே சொல்கிறாங்க, இல்லை அவர் போக மாட்டார், கண்டிப்பாக நான் நம்புகிறேன் இப்படின்னு சொன்ன அந்த அந்த நாள் அவர் போய் சேர்றார். இதில் நடந்திருக்கு. சேகர் பாபு இவங்க 2010 போய் சேர்றாங்க. அதனால 2011 அதிமுக ஜெயிக்கலையா? ஸோ இது ஒரு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி தாவேக்காவில் போய் அவர் சேர்றாருன்னா யாரை வேண்டுமானாலும் சேர்த்து கொள்ளும் உரிமை வந்து தாவேக்காவுக்கு இருக்குது. அவங்க யாரை வேணாலும் சேர்த்துக்கலாம். அது நம்ம பிரச்சனை கிடையாது. இவர்களுக்கு பலம் சேர்ப்பார்கள் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் தாராளமாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செங்கோட்டையினுடைய இந்த முடிவெடுக்க முடியாத இந்த ஒரு குழப்ப நிலை இருக்கு பாருங்க. அவர் நினைக்கிறாரு அவரை சுற்றி அரசியல் சொல்கிறது. ஏன்னா இந்த மீடியா வெளிச்சம் அவரை சுற்றி இருக்குன்ட்டு. இந்த மீடியா வெளிச்சம் இதை விட அதிகமாக தீபாவுக்கு இருந்தது. இன்றைக்கி தீபாவை யாராவது கண்டுக்கிறான்னா எவனும் கண்டுக்க மாட்டான். இது ஒரு 4 நாள், அதுக்கப்புறம் எவனும் திரும்பி கூட பார்க்க மாட்டான். இதுதான் மீடியா. சரியா? இந்த மீடியா வெளிச்சத்தை வைத்துக்கொண்டு தனக்கு ஏதோ பெரிய செல்வாக்கு இருப்பதாக இவர் நினைத்திருப்பார் என்றால் இவர் மிகப்பெரிய தவறை செய்கிறார். ஆனால் அந்த தவறு நமக்கு நல்லது தானே. நீ 4 பேர்கிட்ட பேரம் பேசிட்டு நீ ஒரு கட்சியில் போய் சேர்ற அப்படின்னா நீ என்ன அந்த கட்சியோட நன்மைக்காக போய் சேர்ற? ஒன்றும் கிடையாது. உன்னுடைய நன்மைக்காக போய் சேர்ற அப்படின்றத தாவேக்காவினரும் இப்பொழுது உணர்ந்திருப்பார்கள். ஏன்னா அவங்க நினச்சிருப்பாங்க நம்மள்கிட்ட வரப்போறாருன்ட்டு. அப்படி வரணும்னு நினச்சவங்க விஜயை தலைமை என்று ஏற்றுக்கொண்டு விட்டவர் புஷி ஆனந்தை வந்து கூடவே பயணித்த எடப்பாடி பழனிசாமியுடைய தலைமையை ஏற்றுக்க முடியாது. ஆனால் புஷி ஆனந்தோட தலைமையை ஏற்றுக்க முடியும்னு நினைக்கக்கூடிய செங்கோட்டையன் அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? யாரிடமும் பேசாமல் நேர விஜயை சந்தித்து சேர்ந்துருக்கணும். அதை செய்யாமல் சேகர்பாபு கிட்ட பேசுறது அந்த பக்கம் வந்து பாஜகட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த பக்கம் ஓபிஎஸ்ட்டு பேசிக்கிட்டு இருக்கிறது, விஜய் கட்சியிலையும் போய் சேர்ந்துப்பேன்னு சொல்கிறது. அப்படின்னா இது எதை காட்டுகிறது என்றால் அவருடைய ஆதாயத்திற்காக அவர் வரார். விஜயால் செங்கோட்டையனுக்கு அடையாளம் கிடைக்கலாம், விஜயால் செங்கோட்டையனுக்கு ஆதாயம் கிடைக்கலாம். செங்கோட்டையனால் ஒரு ஆதாயமும் விஜய்க்கு கிடையாது. இவங்க உடனே அனுபவம்வாங்க. என்னடா அனுபவம்னா 1996 அதுக்கப்புறம் 2001 அவர் ரூட் மேப் போட்டு கொடுத்தார். தமிழகத்தில் எப்படியெல்லாம் செல்ல வேண்டும், செல்வி ஜெயலலிதா டூர் போகிறாங்க இல்லையா பிரச்சாரத்துக்கு, அதை எப்படி செல்ல வேண்டும் என்று போட்டு கொடுத்தாருன்ட்டு. இப்போ கூகுள் மேப் வந்துருச்சு. கூகுள் மேப் காலத்துலேயும் நீ உட்காந்துக்கிட்டு ஒரு ரூட்டு போட்ட இந்த கதையெல்லாம் நீ பேசிக்கிட்டு இருந்தனா இதை எவனாவது கேட்டுப்பானா? அப்போ அந்த பெருமையை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கான்னா வேறு எதுவும் கிடையாது. இன்றைக்கி 170 தொகுதியில் போய் இப்போ பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. யார் போட்டு கொடுத்தாங்க ரூட்டு மேப்பு? போய் 170 தொகுதியில் முடிச்சுட்டு வந்துட்டார்ல பிரச்சாரம். இப்போ ஆச்சு 30ஆம் தேதி அதே கோபிச்செட்டிப்பாளையத்திலேருந்து அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறார். அதனால் இதெல்லாம் ஒரு பொருட்டு கிடையாது. இதையெல்லாம் கடந்து செங்கோட்டையன் ஏதாவது ஒரு செல்வாக்கை கொண்டு வந்து அந்த செல்வாக்கால் தாவேக்கா பயனடையும் என்றால் தாராளமாக பயனடைஞ்சிருக்கோம். ஆனால் தாவேக்கா புரிந்து கொள்ள வேண்டியது அரசியல் பாடம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்களெல்லாம் பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதிகள். நீங்கள் அரசியலை கற்றுக்கொண்டு வருகிறீர்கள் அப்படின்ற நிலையில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இவர்கள் ஓன்னு இவங்களுக்கு வந்து சில்லறையை சிதற விடுறதுனால ஒரு பயனும் இல்லை. உங்களால் தான் இவர்களுக்கு ஆதாயம். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பைரி கேஸ். 78 வயசில் நீ புதுசாக போய் எதுவும் சாதிக்கிறது எதுவும் கிடையாது. இப்படி பண்ருட்டி ராமச்சந்திரன் வந்து போய் பண்ருட்டி ராமச்சந்திரால் விஷயம் தெரிஞ்சவர், அவர் விஷயம் தெரிந்தவர், இவர் பலான விஷயங்களை தடவுவர். சரியா? இதுதான் செங்கோட்டையனுடைய வரலாறு. அதனால தான் செங்கோட்டையன் ஓரமாக அமர்த்தி வைக்கப்பட்டார் அப்படின்ற நிலையில் செங்கோட்டையினால் என்ன பயன் வரும் எனக்கு தெரியல. ஆனால் வரும் என்றால் மகிழ்ச்சி. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தாய் நகர்வுகள் எப்படின்றத பார்த்தீங்கன்னா, நீ போயா கிளம்பியா, நீ நிர்மலா சீதாராமன் போய் பாரு, இல்லை அமித்ஷாவை போய் பாரு, நீ யாரை வேணாலும் போய் பாரு, உனக்கு இந்த கட்சியில் இடம் இல்லை, போயா வெளியில்னு சொல்லி அனுப்பிட்டு அதிமுக அதை பற்றி கவலையப்படாமல் அடுத்த கட்ட நகர்வுகள் நடத்தி கொண்டிருக்கிறது.
அங்கே மாவட்ட செயலாளர் போட்டாச்சு. செல்வராஜன் புதுசா வந்துட்டாரு. அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கோபிச்செட்டிப்பாளையத்திலேயே தன்னுடைய பிரச்சாரத்தை துவங்குகிறார் எடப்பாடி பழனிசாமி. அப்படின்ற நிலையில அவங்க அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போயிட்டாங்க. ஆனால் எங்கே இவர் தாவேகாவுக்கு போய்விடுவாரோ அப்படின்ற பயத்தில திமுக சேகர் பாபுவை அனுப்பி பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஸ்டாலினே பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம சேகர் பாபு சரிப்பட்டு வரல அப்படின்னா, அதுக்கு ஒரு மாற்றாக செந்தில் பாலாஜியை வைத்தும் பேசி வருகிறார்கள் அப்படின்னும் தெரிகிறது. இதற்கெல்லாம் அவர் படிவாரான்றது எனக்கு தெரியாது. அப்படி படிந்தால் திமுக எந்த அளவுக்கு இன்னைக்கு தன்னுடைய ஆட்சி போகப் போகிறது என்பதனை தெரிந்து வைத்துக்கொண்டு, எப்படியாவது இதையெல்லாம் செய்து தக்க வைக்க தக்க வைத்து விடலாமா என்று பார்க்கிறது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிறோம். 2வது தாவேகா புரிந்து கொள்ள வேண்டியது அல்லது புரிந்து கொள்வார்கள் என்று நான் எதிர்பார்ப்பது, இவ்வளவுதான் இவங்க அரசியல். உங்களுக்கு ஆதரவாக, உங்களுக்கு விசுவாசியாக, நீங்கள் வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் அப்படின்றவங்க தான் முதன்மை பிரதானமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். அதற்கப்புறம் தான் இந்த மற்றவங்கெல்லாம். இந்த அனுபவம் என்பது அவசியம். ஆனால் இந்த அனுபவம் என்பது என்ன விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் அப்படின்றதையும் நீங்கள் சிந்திப்பீர்கள் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.